ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கணும், இது கூடவே இந்த கும்பராசிக்காரங்களோட வியாபாரம், தொழில், பொருளாதாரம், குடும்ப நிலை, ஆரோக்கியம், உத்தியோகம், மாணவர்கள் இப்படின்னு எல்லா வகையிலுமே இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாங்க. முக்கியமாக இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களின் சேர்க்கையெல்லாம் இருக்குதுங்க. அதாவது மீன ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், சனி, ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை வந்து அமைந்திருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரகங்களின் சேர்க்கை வந்து இந்த மீன ராசியில் இருக்குதுங்க. அப்போ இந்த 5 கிரகங்களோட கூட்டு சேர்க்கை தான் இந்த மாதத்தில் வந்து நிறைய மாற்றத்தை தரக்கூடிய பலன்களை வந்து கொடுக்க போகுதுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து ரிஷப ராசியிலிருந்து தொடங்குறாரு. ரிஷப ராசியில் குருவோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் வந்து கஜகேசரி யோகத்தையே ஏற்படுத்துறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட ஆரம்பமே ரொம்பவே அமோகமாக தாங்க நமக்கு அமைஞ்சிருக்குது. இது கூடவே இந்த ஏப்ரல் மாதத்தில் 2 முக்கிய கிரக பயிற்சிகளாக ஏற்பட போகுதுங்க. ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல வந்து நீச்ச ஸ்தானத்தை அடைகிறாருங்க. அதே சமயத்தில் சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி விடியற்காலை ஒரு 3 மணி பக்கமாக மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறப்ப தாங்க தமிழ் மாத பிறப்பை வந்து பிறக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேச ராசிக்கு போகிறது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சித்திரை வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வருட பிறப்பு வந்து நடக்க போகுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வவசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 தாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான 2 கிரக பயிற்சிகள் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதங்க. அதாவது சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து தன்னுடைய டிராவல் வந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி வாஸ்து தினங்க. அதனால வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, இல்லை பூமி பூஜை செய்யறது, இல்லை வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் வேலையாக இருந்தாலுமே இந்த நாளில் வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க. இதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமிங்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து அவதரித்த நாளாக தான் நம்ம சொல்கிறோம். அதனால அன்னைக்கு நீர், மோர், பானகம் இது எல்லாமே நம்ம நிவேதனமாக செஞ்சு பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க. அதுவும் பெருமாள் கோயிலில் நீங்கள் கொடுக்கறது இன்னுமே சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நாளில் வந்து நீங்கள் விரதம் கூட இருக்கலாம். நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரங்க. முருகனுக்கே உண்டான விசேஷமான நாளாக இது சொல்லப்பட்டு இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவடி எடுக்கிறது, இல்லை பாத யாத்திரையை போகிறது, முருகனுக்காக வந்து பாலாபிஷேகம் செய்கிறது, மொட்டை அடிக்கிறது, அழகு குத்துறது, விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இப்படின்னு எல்லாமே அன்னைக்கு செஞ்சுக்கலாங்க. அதாவது முருகனுக்காக நம்ம என்ன வேண்டுதலாக வச்சிருக்கிறோமோ அது எல்லாமே இந்த நாளில் நிறைவேற்றிக்கலாம். முருகனோட பரிபூர்ண அருள் வந்து நமக்கு கிடைக்குங்க. இதை தொடர்ந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி பௌர்ணமிங்க. அன்னைக்கு வந்து கிரிவலம் போகலாம். எல்லா மலைகளையுமே நம்ம கிரிவலம் போகலாங்க. உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இல்லைன்னா சிவன் கோயிலை நீங்கள் சுற்றி வரதுமே கிரிவலம் செஞ்ச பலனை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் போகலாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கிரிவலம் சுற்றி வாங்க. நிச்சயமாக அதை சீக்கிரமாக நிறைவேறிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் விஸ்வவசு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை தமிழ் வருட பிறப்புங்க. இந்த தமிழ் வருட பிறப்பில் முக்கிணைகளையும் வச்சு கூடவே பூ, பழம், தேங்காய், வெத்திலைப்பாக்கு, கண்ணாடி, தங்கம், வெள்ளி, பணம் இல்லைன்னா சில்லற காசு இது எல்லாமே ஒரு பிளேட்ல நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதாவது தமிழ் வருட பிறப்புக்கு முதல் நாள் நைட்டே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அன்னைக்கு காலையில எழுந்துச்சோம்னா நம்ம எங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போமோ அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியிற மாதிரி வைக்கணுங்க. ஏன்னா தமிழ் வருட பிறப்பான அன்னைக்கு இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாவே நமக்கு எந்த ஒரு செல்வ குறையும் ஏற்படாம மகாலட்சுமியின் திருப்பார்வை நமக்கு கிடைக்குங்க. அப்போ இந்த இமேஜில் இருக்க மாதிரி நீங்க எல்லாரும் பிளேட்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஏப்ரல் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடராஜர் அபிஷேகங்க. நடராஜருக்கு நடத்தக்கூடிய முக்கியமான 6 அபிஷேகத்தில் ஒன்று தாங்க இது. அது கூடவே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி மறுபடியும் ஒரு வாஸ்து நாள் வருதுங்க. இது வந்து சித்திரையில் வரக்கூடிய முதல் வாஸ்து நாளாக தான் நமக்கு அமைந்திருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாள்லையுமே நம்ம வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக இருந்தாலும் செஞ்சுக்கலாங்க. ஏப்ரல் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க. இது தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையாக தான் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் வந்து முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாங்க. இதுக்கு அடுத்ததாக ஏப்ரல் 30ஆம் தேதி
அதிபதியான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி வருதுங்க. இந்த நாளில் வந்து கோல்டு, சில்வர் இதெல்லாம் நாம் வாங்கி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசில் இந்த அஷ்டய திருதி அன்னைக்கு ஏதாவது நகை வாங்கலாம் அப்படின்னு தாங்க ஆசைப்பட்றாங்க. ஆனால் அன்னைக்கு நகை வாங்குறதை விட நம்ம மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது மூலயமா தான் இரட்டிப்பு பலனாக நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அஷ்டய திருதி அன்னைக்கு தங்கம், வெள்ளி காயின் இதெல்லாம் சின்னதாவது வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அன்னதானமும் செய்யலாங்க. ஏன்னா தானத்திலே சிறந்த தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த அன்னதானம் தாங்க. அதனால் முடிஞ்சவங்க தங்கம், வெள்ளி இதெல்லாம் வாங்கி தானமாக கொடுங்க. முடியாத பட்சத்தில் அன்னதானமாவது செய்யுங்க. மகாலட்சுமியின் அருள்கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைந்திருக்கும். இது எல்லாம் தாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் அமைந்திருக்குது. இதில் சொல்லப்படாத இன்னொரு முக்கியமான விசேஷ நாள் இருக்குதுங்க. அதாவது சமயபுரம் மாரியம்மன் வந்து பச்சை பட்டினி விரதம் இருக்கிறது தாங்க. ஆமாங்க, மாசி மாதம் கடைசியில் ஆரம்பித்து பங்குனி மாதம் கடைசி வரைக்குமே அம்பாள் நமக்காக வந்து பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாங்க. அதாவது வருஷம் ஃபுல்லாக நாம் ஏதாவது ஒரு குறைகளை சொல்லி போய் வேண்டிக்கிறோம் இல்லைங்களா, அந்த குறைகள் எல்லாமே தேர்றதுக்காக அம்பாள் வந்து சிவன் கிட்ட நமக்காக வந்து விரதம் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விரதம் வந்து 28 நாளுங்க. இந்த நாளில் வந்து அம்பாளுக்கு சமைக்கப்பட்ட எந்த ஒரு நெய்வேத்தியமும் படைக்கிறது இல்லைங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விரத நாட்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில வந்து பூச்சிடுதல் விழாவும் கொண்டாடப்படுதுங்க. ஏற்கனவே 4 வாரங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து வருதுங்க. அதனால முடிஞ்சவங்க மறக்காம சமயபுரம் போய் அம்பாளை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாகவும் விசேஷ நாட்கள் பலனாகவும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம்லாம் இருக்க போகுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பண விஷயத்தில் தடைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் வந்து பயிற்சியாக்கி இருக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்க போகுது. கடன், இஎம்ஐ, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனை இது மாதிரியான எல்லா பண பிரச்சனைக்குமே இப்போ தீர்வு கிடைக்குங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா வீடு ஏதாவது கட்டிட்டு இருக்கிறீங்க அரைகுறையாக நிற்கிது அப்படின்னா அது எல்லாமே இப்போ செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு பல விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. இந்த கும்பராசிக்காரங்களோட ஃபேமிலியில இருக்க பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸா தாங்க இருக்கும் இந்த மாதத்துல. அப்ப நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நேரங்க இது. குடும்பத்தில் இருக்க மெம்பர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்காவது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் அப்படிங்கிறது வருங்க. அதனால் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் தாங்க கிடைக்க போகுது. இதுவே வேலை செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆஃபீஸில் வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. உங்களுக்கு கொடுக்குற நேரத்தில் வந்து உங்களோட வேலையை வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. இல்லை புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலையுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாங்க. அதே டைம்ல இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பான முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுது. நீங்க வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து முயற்சி எடுக்கணுங்க. உங்களோட முயற்சி வந்து நீங்க கைவிடாம இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்றது இல்லை தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யறது வேற இடத்துக்கு மாத்துறது இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுவே பிஸ்னஸ்ல வந்து நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக செஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸாக தாங்க இருக்க போகுது. உங்களுடைய படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடையூறுகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக படிச்சிங்க அப்படின்னா வெற்றி கிடைக்குங்க. ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து உடல் ஆரோக்கிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் காதல் விஷயத்தில் வந்து சில பிரச்சனைகள் வரலாங்க. இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரங்க வேலை விஷயமாவோ இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாவோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் முயற்சியெல்லாம் செஞ்சுக்கலாங்க. மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியில் வந்து செவ்வாய் பகவான் நுழையிறாரு. உங்க ராசியின் 5வது வீட்டின் அதிபதியான புதன் பகவான் வகர் நிலையில கீழ் ராசியான மீன ராசியில இருக்கிறாருங்க. சுக்கிரன், சூரியன், சனி, ராகுவோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்க ராசியின் 2வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியில் எல்லா விதமான நல்ல விதமே நடக்க போகுதுங்க. குரு பகவான் மாதம் முழுவதுமே உங்கள் ராசியின் 4வது வீட்டில் தான் இருக்க போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையில் நீங்கள் கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் உங்கள் ராசியின் 4வது வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியின் 2வது வீட்டில் நுழையிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரதுக்கான காரணங்கள்லாம் தானாக உருவாக போகுது. ராகு, கேது இவங்களோட காரணமான பார்த்தீங்கன்னா உணவு முறையில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணுங்க. ஏன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அஜீரண கோளாறு அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. நீங்கள் வெளியில் சாப்பிட்ற உணவை தவிர்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லதுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்குது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஸ்தோத்திரத்தை வந்து படிச்சுட்டு வாங்க. இது கூடவே சனிக்கிழமை தோறுமே சனி பகவானுக்கு
எல் தீபம் ஏற்றியும் வணங்கிட்டு வாங்க, நல்லது நடக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஒரு தடவையாவது நீங்கள் திருநாளர் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.